எண்ணின் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. அவர்களுக்கு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோங்கம்மா உங்களுக்கு. ஸோ அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்பட்டோம். இன்னைக்கு அவங்க பேச போகிற ஒரு விஷயம், இப்போ தான் ராகு வாழ்க ரமேஷ்குமார்னு ஒருத்தர் போனார். ஸோ அவங்க பேசக்கூடிய விஷயம் ராகுவும் பிரம்மாண்டமான மாற்றமும். ஸோ ராகுவனுடைய வேலை இதுக்கு மேலே தொடங்கிருச்சு, நான் ஆரம்பிச்சிச்சு நான் நினைக்கிறேன். ஸோ ராகுவும் பிரம்மாண்டமும் அப்படிங்கிற தலைப்பில் அவங்க பேச போகிறாங்க. அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் ஜோதிடராகி முதல் மேடை ஏறின முதல்ல நான் பேசின மேடை ஏறின ஒரு ஊர் அப்படின்னா பள்ளிப்பாளையம் தான். அதனோடு என்னுடைய பிறந்த நாள் ஆன இன்று கோயிலுக்கு போகிறது இந்த டைமில் சார் கூப்பிடும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா நம்மளுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு மேடை ஏறி நம்மளுடைய தொழில் ரீதியாக இருக்கும்போது ஜோதிட கருத்துக்களை பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு நமது முகுந்தன் முரளி சாருக்கு தான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். அதனோடு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் நடத்தும் 77வது மாதாந்திர கருத்தரங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அழைப்பு கொடுத்து குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகள் அத்துணை பெயருக்கும் அழைப்பு கொடுத்து கௌரவித்த நமது முகுந்தன் முரளி சார் அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு தமிழ் சிந்தனை பேரவை மற்றும் ஸ்ரீ யோகே ஜோதிட ஆன்மீக அறக்கட்டளையின் அழைப்புதலை கொடுத்து அழைப்பதில் பெருமிதம் அடைகின்றோம். மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் நிர்வாகிகள் அத்துணை நபர்களுக்கும் எங்களது குபேர கலச அறக்கட்டளையின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நான் இப்போ ராகு பகவானை பற்றி பேசலாம் அப்படின்னு நம்ம டாபிக் கொடுத்துருந்தப்போ உண்மையிலேயே ஒரு விஷயம், ராகு வாழ்க ரமேஷ் சார் முன்னாடி நான் பேசுறதுக்கு முன்னாடியே உள்ளே வந்ததே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதனோடு குரு பயிற்சி சார்ந்த ஒரு அழைப்புகளையும் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இன்னும் இரட்டிப்பான மகிழ்ச்சி விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பிரபஞ்சம் எப்போதும் எந்த ஒரு விஷயத்தையும் எப்போது கனெக்ட் பண்ணும், எந்த மாதிரி செயல்படுத்தும் அப்படிங்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராகு பகவானை பற்றி பேசணும் அப்படின்னா பிரம்மாண்ட ராகு இல்லையா, பேசிக்கிட்டே இருக்கலாம். நிறைய டாபிக் நம்ம பேசிட்டோம். இப்போ அந்த வேளை சனி பெயர்ச்சியில் நம்ம சனி பகவானை பற்றி பேசியாச்சு. அடுத்ததா களம் இறங்கக்கூடிய நமது ராகு பகவானை பற்றியும் பேசிடலாம். பொதுவாகவே ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ராகு பகவான் இல்லை அப்படின்னா பெருமளவான வளர்ச்சிகள் இல்லைன்னே சொல்லலாம். அவருடைய தன்மைகள் அப்படிங்கும்போது அசுப கிரகங்கள், நிழல் கிரகம், மாயம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவரின்றி இந்த உலகில் எதுவும் பிரம்மாண்டமான வளர்ச்சி நிழல்கள் கிடையாது அப்படின்னே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தான். இப்போ யாருன்னே தெரியாது, நம்ம ஒரு கிராமத்தில் இருக்கோம், அவங்கள தூக்கி அழகாக வெளியில் கொண்டுட்டு வந்து பிரம்மாண்டமான முறைகளை வளர்த்தக்கூடிய மிகப்பெரிய பங்கு யார் அப்படின்னா ராகுக்கே உரித்தான ஒரு விஷயம். மீடியா ப்ளஸ் இந்த மைக்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் இந்த ராகு பகவானுடைய அருளாசி இல்லாமல் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இப்போது என்னுடைய லக்னத்திற்கு 5 ராகு பூர்வீகத்தை விட்டு வெளியேறி ஒரு கிராமத்திலிருந்து வெளியில் வந்து இப்போ நம்ம இந்த சிட்டியில் இந்த அளவில் நம்ம பேசுறதுக்கு மேடையில் பேசுகிறோம்னா ராகு பகவானுடைய அருள் இல்லாமல் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவதா ராகு பகவானுடைய தசாபுத்தி வரும்போது உண்மையிலேயே அவரவர்கள் ஜாதக ரீதியாக என்ன அமைப்புகளோடு பதிவாகி உள்ளாரோ அதன் அடிப்படையில் வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். பொதுவாக இந்த ராகுவுடைய திசை வருடம் சித்தர்களுக்கு சமமான ஒரு அமைப்பு அப்படிங்கும்போது 18 சித்தர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பொதுவாக ராகு தசாபுத்தி வந்தாலே கோவில் வழிபாடுகளுக்கு செல்ல விடாது. ஒரு சில தடைகளை ஏற்படுத்தும். அவ்வளோ சீக்கிரம் போய் வர முடியாது, போயிட்டு வந்தாலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்கும் அப்படின்றது தான்.
அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி சித்தர் வழிபாடுகளுக்கு போயிட்டு வாங்க நம்ம வந்து சொல்கிறோம். அதனோடு எந்த ராசி கட்டத்தில் லக்னத்திற்கு எந்த பாவகத்தில் இடம் பெற்றிருக்கோ அதன் அடிப்படையிலான கோவில் வழிபாடு குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கொள்ளும் போது பெரிய அளவில் தொந்தரவு கொடுக்கறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயந்தான். சரி, இப்போ இந்த வரக்கூடிய 2025 நடக்கக்கூடிய ராகு பெயர்ச்சி எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டே இருப்போம். அந்த வேளை சனி பகவானை எதிர்பார்த்தோம், அடுத்து குரு பயிற்சி ஆகுது, அடுத்து ராகு கேது பயிற்சி ஆகுது. நமக்கு என்ன செய்யும்? எல்லாருக்கும் இந்த கேள்வி போய்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு தொழில் மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சனி பயிற்சி நம்ம பார்க்குறோம். ஒரு நல்ல விஷயம் வீட்டில் சுபகாரியங்கள் ஏற்பட குரு பயிற்சி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனடியான மாற்றங்கள், பிரம்மாண்டமான வளர்ச்சி, அதே மாதிரி இனம் புரியாத நம்மளுடைய சர்க்கிளாக இருக்கட்டும், அதாவது வீழ்ச்சியாக இருக்கட்டும் வளர்ச்சியாக இருக்கட்டும், இதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய தன்மை ராகு கேதுக்கே உண்டான உரித்தான ஒரு விஷயம் அப்படின்றது தான். இதில் மேஷ லக்னக்காரர்களுக்கு இப்போ வரக்கூடிய ராகு பகவான் எந்த மாதிரியாக பலன்கள் தர இருக்கிறான்றதை நம்ம பார்த்துடலாம். மேஷ லக்னக்காரர்களுக்கு பாதகஸ்தானம் அப்படின்னாலே கும்பந்தான். அந்த கும்ப வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வீட்டிற்கு ராகு பகவான் வருகிறார். அப்போ அவர் எப்படி வர்றார் அப்படின்னா, 5 தலை நாகம் அப்படின்னே சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு. கும்பம் அப்படின்னாலே ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போ ஒரு கோவில் காரியங்களாக இருக்கட்டும், கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், அதுக்கு கும்பம் இல்லாமல் கிடையாது. யாராவது ஜாதகத்தில் நான் நல்லா வருவேனா, வெளியில் வருவேனா, மதிக்கத்தக்க அமைப்புகளை இருப்பேனா, மீடியா துறை யூடியூப் துறை இது எல்லாமே எனக்கு சாதகமாக இருக்கா? ஒன்றும் இல்லை. கும்பத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக இருக்குங்கிறதுல மறுக்க முடியாத உண்மை. இதில் ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னா, எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரக பாணியில் நீங்கள் பயணிக்கும் போது அது வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அப்படின்றது தான். சரி, அப்போ ஒருத்தர் வெளியில வரணும்னா கும்பம் வேணும். அந்த இடத்துக்கு படம் போட்டு காட்டக்கூடிய படம் எடுக்கும் நாகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் உள்ள வர்றார். மேச லக்னக்காரர்களுக்கு முதவாக ராசி நம்ம மக்களிடையே நம்ம வந்து யூடியூப்ல எல்லா இடங்களிலும் ராசிக்கு சந்திரனை வச்சு நம்ம பேசுகிறோம். முழுமையான பலன்கள் அப்படிங்கும் போது இப்போ ஜோதிடருக்கு மட்டுமே நம்ம வந்து லக்னத்தை வச்சு சொல்லுவோம், மற்றவங்களுக்குலாம் ராசி மட்டும்தான் தெரியும். இப்போ உதாரணமாக நம்ம மேச ராசி பரணி நட்சத்திரம்னு சொல்லி தான் கோவில் எல்லாருமே வழிபாடு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ மீடியா வளர்ச்சியில் எல்லாருமே A to Z மக்களே பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்க வரும்போதே இந்த ராசி, இந்த லக்கணம், இந்த தசை, இந்த புத்தி சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க, உக்காடுறாங்க, அவங்களே சொல்கிறாங்க, அவங்களே பணத்தையும் வச்சுட்டு கிளம்புறாங்க. இதுவும் நடக்குது. என்ன நடக்கும்னு கேட்குறவங்களும் இருக்காங்க, இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பணம் கொடுத்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அப்போ எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா? மீடியா ரொம்ப மிகப்பெரிய அளவில் மக்களிடையே கொண்டு செல்லக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தான். அது முக்கியமாக அது நன்மையாகவும் இருக்கும், தீமையாக இருக்கும். நம்ம நல்ல விஷயத்தையுமே எடுத்துக்கலாமே, சரிங்களா? ஏன்னா பகலும் இரவும் இருந்தால் தான் நம்ம முழுமை பெற முடியும். இன்பம் துன்பம் இந்த மாதிரி நல்லது கெட்டது ரெண்டுமே பகுத்து நமக்கு என்ன தேவைன்னு எடுக்கிறதுக்கு தான் இறைவன் நம்மளுக்கு அறிவை கொடுத்துருக்காரு இல்லையா? ஸோ இந்த கும்பத்தில் வரக்கூடிய ராகு பிரம்மாண்டமான அமைப்பில் லாபம், கூட்டம், சங்கம், நண்பர்கள் இதன் ரீதியான செயல்பாடுகளை தொட்டு விடாமல் போவதில்லை. இந்த 1.5 வருஷத்துல உங்களுடைய ஜனன ஜாதகத்துல உங்களை நல்ல வளர்த்தும் விதமாக அமைந்துள்ள ராகு பகவான் மேஷ லக்னக்காரர்களுக்கு அபரீதமான வளர்ச்சியை கொடுக்கும், பாதகத்தோடு இணைந்து கொடுக்கும்ன்றதான். ஏன்னா இருக்கும் தன்மையையும் இணைத்து தான் கொடுப்பதே ஒவ்வொருவர்களின் கிரகத்தின் அமைப்பு. இப்போ மற்ற கிரகங்களுக்குலாம் உருவ வழிபாடு, கோவில்கள், ஆலயங்கள் எல்லாம் இருக்கு. ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் நம்ம கோவில் வழிபாடுகள் சொல்கிறோம். ஆனால் நிழல் கிரகங்கள் அப்படிங்கும் போது எந்த வீட்டிற்கு அவங்க செல்றாங்களோ அதை என்ன பண்ணிடுறாங்க, முழுமையா ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. யார் இருந்தாலும் சரி, அவருக்கு நண்பர்கள் இருந்தாலும் சரி, பகை கிரகம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பாட்டுக்கு இரு, நீ பாட்டுக்கு அந்த வீட்டில் ஓரமாயிரு, ஓம் பலனையும் சேர்த்து நானே செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டின் பலனை அவரின் தன்மைக்கு ஏற்றார் போன்ற வாங்கி செயல்படுத்துகிறார்.
அப்போ இந்த ராகு பகவான் கட்டாயமாக மேஷ லக்னக்காரர்களுக்கு பாதகத்தில் இருந்தாலும் கூட என்ன, பாதகத்தில் இருந்தாலும் கூட நிச்சயமாக மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க வல்லவர் அப்படின்றதையும் நம்ம சொல்லிக்கிறோம். ரெண்டாவது, என்ன விஷயத்துல நமக்கு தொந்தரவு கொடுப்பார் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்துல ராகு பகவான் இருக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கும் போது நிச்சயமா சாதகங்கள் பாதகங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். நண்பர்கள் ரீதியான விஷயத்துல புதிய புதிய நண்பர்கள், கம்யூனிட்டி வித்தியாசமான நண்பர்களை சந்திக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பர்கள் ரீதியாக மன கசப்புகள் வர இருக்கிறதுனால கவனமா இருக்கணும். ரெண்டாவது, மூத்த உறவுகள் ரீதியான விஷயமா இருக்கட்டும், சேவிங்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், அது வருமா அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாயம் இந்த காலகட்டம் பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுபத்தன்மையான கிரகம் குரு பகவானே இருந்தாலும் அவர் சுபர் அப்படிங்கும் போது அந்த தன்மையும், அசுபர் நல்லதே செய்யணும்னாலும் அந்த பாவன்ற தன்மையோடு செய்வார்னு. இப்போ ரிஷப லக்னக்காரங்களுக்கு 8ஆம் அதிபதி அட்டமாதிபதி குருதான், நல்லது செஞ்சிருவாரா? அவர் சுபத்தன்மை தான். பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவார், 11ஆம் அதிபதியும் அவர் தான் இல்லையா? அப்போ இந்த 2 வீட்டு தன்மையோடு தான் அவர் நல்லதையும் கெட்டதையும் செய்கிறார். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 9 கிரகங்களுமே அந்த கிரகத்திட நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். சுப கிரகங்களாகவே இருந்தாலும் சரி, என்னது சுப கிரகங்களாகவே இருந்தாலும் சரி. ஏன் இந்த மாதிரி சொல்றோம்? ஏன் சொல்றோம்? குரு பகவான் இப்பதான் சொன்னோம், சுப கிரகம் ஒரு வீட்டுக்கு நல்லவரா இருப்பாரு, இன்னொரு வீட்டுக்கு அசுபரா மாறிடுவாரு. அப்ப அதனுடைய தன்மையை தானே கொடுக்குறாரு. நல்லதுமே செய்வார்னு சொன்னா அவர் அடி மண்டமலையா கொட்டுவாரு. குரு பகவானும் அடிக்குதான் செய்யறாரு. அப்போ ஒரு பாவகம் நன்மையா இருக்கும்போது இன்னொரு பாகம் தீமையாருது. அப்போ சுக்கிரன் எடுத்தாலும் இப்ப சுக்கிரனையே எடுங்கள, ஒரு பாவத்துக்கு நல்லதாவோ இன்னொரு பாவத்துக்கு தீமை செய்யக்கூடிய அமைப்பா வருது. அதனாலதான் எந்த கிரகங்களும் நன்மை மட்டுமே செய்வதில்லை, எந்த கிரகங்களும் தீமை மட்டுமே செய்வதில்லை. அவர்கள் இருக்கும் இடம், அவர்கள் அந்த வீட்டின் அதிபதியோட அமைப்பு என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான செயல்பாடுகளை தான் தருவார் அப்படின்றதான். நிச்சயமா கும்ப லக்னக்காரர்களுக்கு இந்த ராகு அப்படிங்கும் போது அந்த இடத்துக்கே வர்றாரு, மிக அற்புதமா இருக்கும். இந்த மேஷத்துல ராகு பகவானுடைய பார்வையும் இருக்கு, நிச்சயமா நல்ல வளர்ச்சியை கொடுக்க வருகிறார் அப்படின்றதா. பிளஸ் நான் சொல்லிட்டேன், மைனஸ் என்னங்கிறது உங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ரிஷப லக்னக்காரர்களுக்கு 10ஆம் இடம் மதிப்பு, மரியாதை, கௌரவம், உறவு முறைகள்ல மாமியார் வீடுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ என்னதான் பாடுபட்டு ஓடி உழைச்சி இருந்தாலும் நம்ம வீடா இருக்கட்டும், நம்ம வீடு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல நிறைய விஷயங்கள் நம்மளே தான் எடுத்து பண்ணக்கூடிய அமைப்பா இருக்கும். அதுவே ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டுக்கு போனால் உபசரிப்பு எப்படி இருக்கும்? ராஜ மரியாதை. அப்போ அது தனித்தன்மை தான். அப்போ அந்த வீடு ஒரு ஸ்பெஷலாக இருக்கா இல்லையா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி போனால், கொஞ்சம் உபசரிப்போட ஒரு 2-4 நாள் போயிட்டு விருந்து மருந்து 3 நாள். ஆனாலும் அந்த இடத்துக்கு நாடி ஜோதிடத்தில் ராகுவுடைய எண்கள் 3ன்னு சொல்லுவோம். அப்போ விருந்து மருந்து என்ன 3 தான், 3 நாள் தான். அதுக்கடுத்து சூடான சாப்பாடு பழைய சொரா மாறும். அப்போ இந்த 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு வருகிறார் ராகு பகவான். இந்த மன்னர்கள் காலத்தில் சொல்லுவாங்கல்ல, வருகிறார் வருகிறார் வருகிறார். உண்மையிலேயே சொல்லலாம் ராகு பகவானுக்கு, ஏன்னா அது வர்த்தபிளான ஒரு விஷயம்னே சொல்லணும். அப்போ 10ஆம் இடம் தொழில் ரீதியான விஷயங்களை விரிவுபடுத்த உள்ளார்னு சொல்லணும். விரிவுன்னா என்ன? ஒரு 10 லட்ச ரூபா போட்டு தொழில் பண்றாங்க, 20 லட்சமா போட்டு பண்ண வைக்கும். ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன், இன்னொன்னு ஆரம்பிக்கலான் இருக்கேன், பண்ணலாமா? கோச்சாட்டில் 1.5 வருஷம் வர ராகு பகவானை நம்பி பண்ண முடியுமா? ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபத்தியும் உங்களுக்கு சம்பந்தப்படும் போது ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காரு, தொழில் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க. இங்க உள்ள வர்றார் ராகு பகவான், உங்களுக்கு தொழில வெற்றியை கொடுக்கிறாரா வீழ்ச்சியை கொடுக்கிறாரா உங்கள் ஜனன ஜாதக ராகுவை பார்க்கும்போது தெரிந்து கொள்ளலாம். ஆனால் தொழில் மாற்றங்கள் விரிவாக்கங்கள் கண்டிப்பா செய்வீங்க, கண்டிப்பா செய்யக்கூடிய தன்மைகள் உண்டு. தொழில் ரீதியான அலைச்சல்கள் அதிகமாக இருக்குங்க. அந்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் ஒரு விஷயம் நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்த விஷயம் அப்படின்னா, எந்த அமைப்புகளில் அப்படின்னா, தன்னுடைய சொந்த நட்சத்திரம் அங்கே யார் இருக்கா? சதய நட்சத்திரம் உள்ள இருக்காரு. அந்த சதயத்தில் பயணிக்கும் போது கொஞ்சம் நிதானம் தேவை. பெருசாக பிரம்மாண்டமாக உருவாக்குவார், எல்லாத்தையும் இறக்கி விட்டுருவார். சதயத்துக்கு வரும்போது தொழிலுக்கு 12ஆம் இடம்
காலச்சக்கரத்துக்கு 10ன்னு சொல்லக்கூடிய மகரத்தில் வர்றாரு. ஆனால் உங்களுக்கு அது 9ஆம் இடம், தொழிலுக்கு ஆப்போசிட்டான இடம். அப்போ ஆன்மீக ரீதியாக பயணங்கள், கோவில் வழிபாடுகள் அதிகமாக மேலோங்கும். நிறைய ட்ராவல்ஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா தொழிலில் பாதிப்பு வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த பயணங்கள் தேவையா, அதனால் வருமானம் இருக்கா, உபயோகமாக இருக்கக்கூடிய பயணங்களை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பான ஒரு விஷயம்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த ராகு என்ன செய்வார்? நல்லா பாருங்க, திரிகோணம் சம்பந்தப்படுது. மிதுனம் அப்படிங்கிறது ஃபேன் காத்து, காத்து ராசி இல்லையா? அப்போ பெரும் காத்து, சூறாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் இடம் பெறார். கும்பத்தில் வரும் ராகு ரெண்டுமே இணைஞ்சுக்கும். அப்போ கெட்டதை போட்டாலும் என்ன பண்ணும்? பயங்கரமாக வளர்த்தி விட்டுரும். நல்லதை போட்டாலும் பிரம்மாண்டமாக வளர்த்தி விடும். அதனுடைய வேலை என்ன? வெளிப்படுத்தக்கூடிய தன்மை. காற்றுக்கு அதிபதி காற்று வீட்டிலே வர்றார். மூச்சு காத்து ராகு இல்லையா? அப்போ அங்கே வர்றார். அப்படிங்கும்போது புதன் மீடியா, ராகு அதுக்கு வலியுறுத்தும் கும்பத்திலேயே வர்றாருங்க. அதான் மிதுன ராசி, மிதுன லக்னக்காரர்களுக்கு உண்மையிலேயே விளம்பரம், யூடியூப் மற்றும் மீடியா துறை, சினிமாவில் இருக்கக்கூடிய நபர்கள், இப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அபரீதமான வளர்ச்சியை கொடுக்கும். எல்லாருக்குமே கொடுக்குமா? உங்க ஜனன ஜாதகத்தில் ராகு பகவான் நல்ல நிலையில் இருந்தா புகழுடன் உச்சியில் கொண்டு போய் வளர்ச்சியை கொடுக்கும். அதுவே கெட்ட இடத்துல இருந்தா உங்களுடைய செயல்பாடுகளில் அதான் சொல்லுவாங்க இல்லையா, 4 பேர் வாழ்த்தவும் செய்வா, 4 பேர் தூத்தவும் செய்வா. அப்போ எதிர்மறையாகவும் வளர்த்தி விடும். வளர்த்துறது உண்மைதான், அது கிரீன் சிக்னல் 100%. அது எந்த தன்மையில் ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்போ ஆன்மீக ரீதியாக கோவில் வழிபாடுகள், கும்பாபிஷேகம், கோயில் வெட்டும் பணி, அதாவது கோயில் கட்டக்கூடிய தன்மைகள் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக அதையே வேலையை எடுத்து பண்ணக்கூடிய அமைப்புகளில் இந்த அதாவது மிதுன லக்னக்காரங்களுக்கு நிறைய நடக்கும் அப்படின்றது தான். அதில் ஆண் கிரகங்கள் சம்பந்தப்படும் போது ஆண் தெய்வ கோவில்களும், பெண் கிரகங்கள் சம்பந்தப்படும் போது பெண் தெய்வ கோவில் கட்டுவது, கும்பாபிஷேகம் செயல்படுத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். அப்போ காவல் தெய்வங்கள் பெண் தெய்வமா ஆண் தெய்வமா ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரியக்கூடிய ஒரு விஷயம். மீடியா துறை அற்புதமாக செயல்படக்கூடிய தன்மையோடு உறவு முறைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அபரீதமான வளர்ச்சி. ஏன்னா ஆன்மீக வீடு கும்பம், அங்கேயே ராகு பகவான் வருகிறார். அப்போ வளர்ச்சிக்கான ஒரு அமைப்பு நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயந்தான். சரி, அடுத்ததா கடகத்துக்கு எப்படி இருக்கும்? வாங்கப்பா, இப்போதான் கடகராசிக்காரங்களுக்கு, கடகலக்கணக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து 2.5 வருஷம் படாப்படுத்திட்டு எங்கே திருப்பினாலும் 8ஆம் இடம் 8ஆம் இடம் 8ஆம் இடம். எப்பா சாமி, இப்போதான் நான் மூச்சு விட்ட மறுபடியுமா அப்படின்ற மாதிரி உள்ளே என்ட்ரி கொடுக்க வர்றாரு. யார் வர்றார்? ராகு பகவான் வர்றாங்க. அட்டமஸ்தானமாக இருந்தாலும் கூட 8ஆம் இடம் இல்லைன்னா ஒருத்தருக்கு அதிரடியான வளர்ச்சி கிடையாதுங்க. 8ஆம் இடமும் நல்லதுதான். எதன் அடிப்படையில்? காலச்சக்கரத்துக்கு 8வது வீடு விருச்சகம். ஒரு ரகசியம். ஜோதிடருக்கு விருச்சகம் இல்லாமல் ஜோதிடர் இல்லை இல்லையா? ரகசியத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய தன்மை, புதையல் எல்லாமே அந்த 8ஆம் இடத்துல தான் பொக்கிசமாக இருக்கு. உண்மையிலே ஜோதிடர்கள் எல்லாத்துக்குமே புதையல் கிடைச்சிருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா ஜோதிடமே மிகப்பெரிய புதையல். அப்போ கடக லக்னக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவான் ஆன்மீக துறையில், ஆன்மீக வீட்டில் வரக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக நல்ல விதமாக நேர்மையோடு செயல்படக்கூடிய நபர்களுக்கு அபரீதமான வளர்ச்சியை கொடுப்பார். நீதிமான் அப்படின்னா சனி பகவான் இல்லையா? ஈஸ்வர பட்டம் பெற்றவர் அந்த இடத்துக்கு வர்றார் இல்லையா? பொதுவாகவே சனி பகவானுடைய தாக்கமோ இல்லை ராகு பகவான் நீதி வலு தவறாமல் இருக்கும்போது அந்த கிரகங்கள் பெரும் அளவில் பாதிப்பு கொடுப்பதில்லை, சோதிக்கும், ஆனால் கைவிடுவதில்லை அப்படின்றது தான் உண்மையான கருத்து. 8ஆம் இடத்தில் வரும்போது மறை பொருள் கண்டறியறதுல 5 தலை ராகு, தேடுதல் அதிகரிக்கும். அப்போ தேடுதல் அதிகரிக்கும் போது பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் நிச்சயமா ஆன்மீக துறையில் இருப்பவர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் அபரிதமான வளர்ச்சியை கொடுக்கும். தன்னுடைய பார்வைகளாக குடும்பஸ்தானத்தை பார்வை செய்கிறார். பொருளாதாரம், வரவே பணம், பணத்திலேயே சனி பகவான் காயின்ஸ், சுக்கிரன் கையிருப்பு பணம், குரு பேங்க் கஜானான்னு சொல்லக்கூடிய பெரும் பணம்,
ராகு பகவான் பிளாக் மணி கண்ணுக்கு தெரியாம மறைச்சு வைக்கும் மணி. 8ஆம் இடம் மறைத்து வைக்கும் தன்மை, அந்த இடத்துக்கே வர்றார். அப்போ நிச்சயமா கடகல கணக்காரங்க பிளாக் மணி வச்சிருக்காங்கன்னா மாட்ட போறீங்க. ராகு என்ன பண்ணுவாரு, எந்த விஷயத்தையும் மாற்றி அமைப்பார். அப்போ ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம், இல்லீகல் ரீதியாக செயல்படக்கூடிய நபர்களை தோல் உரிச்சு காட்ட போறாரு. ரொம்ப ஜாக்கிரதை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம் பப்ளிக்லயேமோ. சரி, நான் இப்போ வரைக்கும் நான் பாடுபட்டுட்டே இருக்கேன், இன்ன வரைக்கும் நான் வளர்ச்சியே இல்லை, நான் நிச்சயமே நான் வாழ்வனா இல்லையா கேட்கக்கூடிய நபர்களுக்கு கடகத்தில், ஏன்னா அவங்க பாச போராட்டத்தில் உள்ள நக்னம் அப்படின்னாலே கடகம்தான். உண்மையிலேயேங்க நேர்மை வலு தவறாது இருக்கக்கூடிய நபர்களுக்கு கும்பத்தில் வரக்கூடிய ராகு பரிசளிப்பார் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நிறைய பேர் கும்பம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வீடு. ஒரு குப்பையில் அதிர்ஷ்டம் கிடச்சிச்சு, பணம் கிடச்சிச்சு, நான் பெரிய அளவு கோடீஸ்வரான இந்த அமைப்பு தான். அப்போது எதிர்பாராத ஒரு கூட்டமோ சங்கமோ அல்லது லாட்ரி அப்படின்னாலே ராகு தாங்க. அப்போ இது சார்ந்த மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ப்ளஸ்ஸும் மைனஸும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தன்மைகளை நல்ல ஒரு அமைப்பில் உங்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான அமைப்பு. உங்களுடைய சன்மானம் உங்கள் ஜாதகம் தான் முடிவு பண்ணும். பல கோடி யோகங்கள் இருக்கு. அந்த பல கோடி யோகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இடம்பெற்றாலும் நல்லா பாருங்க, அதை அனுபவிக்க யார் வேணும்? லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி வலுவாக இருந்தால் மட்டுமே அந்த பாவக பலன்கள் கொடுக்க, அந்த யோகங்கள் கொடுப்பதை தாங்கிக் கொள்ளும் வலிமை உண்டு. ஜாதகர் வலு இல்லைன்னா எவ்வளோ பெரிய யோகம் கிடைச்சி என்னங்க பண்ண, அனுபவிக்க கொடுக்க இல்லைன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ எடுத்த உடனே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக உள்ளாரா, ஆட்சியாக உள்ளாரா, உச்சமாக உள்ளாரா, பரிவர்த்தனை யோகத்தில் உள்ளாரா, தான் வீட்டை பார்க்குறாரா, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதாவது நண்பரோடு இணங்கி உள்ளாரா, தீய கிரகங்களோடு இயங்கி உள்ளாரா, என்ன நிலையில் திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறாரா, எங்கேயாவது சிக்கிட்டாரா, முன்னாடியும் பின்னாடி எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ லக்னாதிபதி நல்ல கிரகங்களோடு வலுப்பெறும் போது நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி உச்சத்தை தொடுவார். அப்ப இந்த ஒரு குடுப்பனை என்ன இருந்தாலும் சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அனுபவிக்கும் தன்மை வேண்டும். சிம்ம லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில்னு சொல்லக்கூடிய இடத்துல வர்றாரு. அந்த இடத்துல இருந்து ராகு கேது அப்படிங்கிறது சனி பகவானும் வீட்டில் வர்றாங்க. சந்திரனும் சூரியனும் தான் அந்த அமிர்தத்தை குடிக்கும் போது ராகுவை போட்டு கொடுத்தவங்க, மாட்டி கொடுத்தாங்கல்ல. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, நல்லா வரம் இருந்து தவம் இருந்து சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் என்னை காமிச்சு கொடுத்ததுக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொல்லி தான் ஒரு வரம் வாங்கியிருக்காங்க. அதனால தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருது. எப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒளியை கொண்ட சூரியன் இவ்வுலகில் மிகப்பெரிய எல்லோருக்கும் ஜீவனம், அதாவது அந்த சூரிய ஒளி இருந்தால் தான் செடியை வளர முடியும். நமக்கு உயிர் கொடுக்கக்கூடிய தன்மை, நம்மளுடைய எனர்ஜி பவர் சூரியன். அப்பேற்பட்ட சூரியனையே ராகு பகவான் என்ன செய்யறாரு, சூரிய கிரகணமாகவும் சந்திர கிரகணமாகவும் பிடிக்கிறார். அப்போ இதனால்தான் சூரியனுடையும் சந்திரனுடைய ராகுக்கு எது சேரும்போது பித்ரு தோஷம் இருக்குன்னு சொல்றோம். எப்பேற்பட்ட யோக ஜாதகமாக இருந்தால் இந்த இதையும் பார்க்கணும். கிரகணங்களோடு இருக்கிறாங்களா, ஒளி பொருந்திய கிரகங்கள், ராகுவின் பிடியில் அஸ்தங்கம், இதெல்லாம் இந்த ராகுட்ட வந்துட்டாலே அவங்களுடைய அமைப்புகள் தான் மேலோங்கி இருக்கும் இல்லையா. அப்ப இத சிம்மத்தை பார்க்கிறாரு. அப்ப நீங்களே சொல்லுங்க, சூரியன் ஒளி பொருந்திய வீட்டை ராகு பகவான் யாக்குறாரு, யாரு வலிமையா இருப்பாரு? ராகு தான் வலிமையா இருப்பார் இல்லையா. அவருடைய கண்ட்ரோல்ல வந்தாச்சு. இருந்தாலும் அரசியல், அரசாங்கம், அரசு துறை ரீதியா இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி பகவான் வீட்டில் இருந்து வரக்கூடிய ராகு மிகப்பெரிய யோகத்தை செய்வார். நல்லது செய்பவங்களுக்கு மட்டும்தாங்க, நல்லது செய்பவர்களுக்கு மட்டுமே அட்டமத்தில் சனி பகவான் இருந்து பார்த்து கொண்டுதான் இருப்பாரு. மிகப்பெரிய மாற்றத்தை செய்யக்கூடிய தன்மை. அதுவே அவங்க துஷ்பிரயோகம் பண்றாங்கன்னா அந்த வீட்டு அதிபதி எங்க இருக்காரு, மறைந்து மிகப்பெரிய மைனஸ் பண்ணுவார். ஸோ நிதானமாக செயல்படணும். அரசியல் பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த 1.5 வருடம் கட்டாயம் உண்டுங்க. தலைமை அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் வீட்டையே ராகு பகவான் பார்க்கிறார். அப்ப என்ன பண்ண, ராகுடைய தன்மை என்ன, நான் கொடுத்த கண்டன்ல மாற்றம், மாற்றி அமைப்பது,
நல்லா இருப்பதை மைனஸாகவும் மைனஸாக இருப்பவர்களை மேலாங்கி வைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். சரி, பொதுவாக பார்த்துட்டோம். ஜாதகருக்கு பார்த்துடலாமா? கூட்டு தொழில் பண்ணலாமா? வருவாங்க, நிச்சயம் வருவாங்க. பேராசை ராகுங்க. ஒரு தலையை வச்சுட்டே நம்ம யோசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிறக்கும் போதே ஜனனகாலத்தில் ராகு வச்சு பிறக்கிறவங்களும் மிகப்பெரிய விஷயம். 5 தலை நாகம், இதை செல்லமா, அதை செல்லமா, அதை செல்லமா, அதை செல்லமா, அது செல்லமா. ஆனால் லக்னத்துக்கு கோச்சார் ராகு வரும்போது 1.5 வருஷம்தான். ஆனால் பிறப்பு முதல் இறப்பு வரை லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டம்தான். பிரம்மாண்ட சிந்தனை, பிரம்மாண்டம், எதையும் சிறுசா செய்ய விடாது, இப்படி கொடுக்க விடாது, இப்படிதான் அள்ளி கொடுக்கதான். எதுவுமே பெருசா பிரம்மாண்டமா செய்யத்தான் விரும்பும், இல்லையா? சரி, இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கே கூட்டு தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதா? கூட்டு தொழில வில்லங்க வரப்போகுது, மோசடி வரப்போகுது, பெருமளவு தொழில் ஏமாற்றங்கள் சந்திக்க போறீங்க. கவனமா இருங்க. எந்த அமைப்புகள்ல கிரக யோகமே இருந்தாலும் சரிங்க, அந்த மோசடி உண்டு, சுதாரிச்சுக்கோங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ நிச்சயமா மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை, நீங்க சுதாரிக்கும் போது ஏமாற்றத்திலிருந்து விடுபடக்கூடிய தன்மை சுபத்தன்மையான உங்கள் லக்கணத்துக்கு சுபர் பார்வை இருக்கும்போது கிடைக்கும். புதுசா நீங்க பண்ண போறீங்கன்னா தயவு கூர்ந்து உங்க ஜாதகத்தை பாருங்க. 1.5 வருஷத்தோடு முடிய போறது அல்ல தொழில். பல வருடங்கள், பல லட்ச கோடிகளை போட்டு செய்யக்கூடிய நபர்கள் இல்லையா? ஸோ கவனமா உங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. குடும்ப வாழ்க்கையில் சதய நட்சத்திரம் வரும்போது ராகு பகவான் இன்னொரு வீடாக இருக்கக்கூடிய மகரத்துக்கும் வருவார். வேலை ரீதியா வலு அதிகமாகும், குடும்பத்துல இணக்கங்கள் குறையும். தயவு கூர்ந்து நாட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் வீட்டுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும் தன்மையை கொடுக்குன்றதா. நான் பெண்ணாக இருக்கேன்றதுக்காக ஆணுக்கு சொல்ல கிடையாது, பெண்களுக்குமே சொல்லக்கூடிய விஷயம். விட்டு கொடுத்து போகணும் யாரா இருந்தாலும், அப்பதான் குடும்பம் ஒற்றுமையா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்தது கன்னி. கன்னி வீடுனாலே இளமை, புதன் பகவானுடைய அமைப்பு. அந்த வீடு ரொம்ப விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வீடும் அந்தந்த பலன்களை தக்க வச்சுக்குது. கண்ணில 10ஆம் அதிபதி இருந்தாலும் சரி, பன்னில ஒரு கிரகம் இருந்து தசா நடத்தி நடந்தாலும் சொந்த தொழிலுக்கு விடுறதில்லை. அந்த வீட்டின் தன்மை என்ன? வேலை, அடிமை தொழில், வேலை அங்கதான் கொடுக்குது. காலி இடம் புதன் ரியல் எஸ்டேட்டுக்கு வலுப்பெறுது. காலி இடங்கள் சம்பந்தப்பட்ட வேலை, மல்லிகை கடை, இதுக்கு இடம் கொடுக்குது. ஆனா மற்ற தொழில்களுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அந்த வீடு 6ஆம் இடம், அதுக்கு தான் முக்கியத்துவம். இது இந்த வீட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க. ஒரு குலதெய்வம் குழந்தைன்னு எடுத்துட்டாலே அந்த இடத்த பிடிச்சிக்கிறது யாரு? சிம்மம் தான். அது அந்த இதை விட்டு கொடுக்காது. அந்த மாதிரி கன்னி லக்னக்காரர்களுக்கு வரக்கூடிய ராகு பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்தில் காலச்சக்கரத்துக்கு 6ஆம் அதிபதி, லக்னத்திற்கு 6க்கே வர்றார். அப்ப இது என்னப்பா செய்யும்? நோயை கொடுத்துருமா? கடனை கொடுத்துருமா? பயப்படணுமா? ஒரு விஷயம் பாருங்க, நான் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன். கிளைண்ட் ஜாதகம் கடனே வாங்க மாட்டேன்னு இருந்தாரு, அவர் ஜாதகம் கடன் வாங்கினதான் வளர்ச்சின்னு இருக்கு. பரவாயில்ல வாங்குங்க பார்த்துக்கலாங்க. அவர் லிமிட்டுக்கு வாங்கினதுக்கப்புறம் கடன் வாங்கி வளர்ச்சியான ஜாதகமே இருக்குதுங்க. கடன் வாங்கி மோசடி கீழே போனவங்களும் இருக்காங்க. இப்போ உங்க ஜாதகத்துல கடன் வாங்கி வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறதையும் நிறைய பேர் இப்பதான் பாத்தீங்க அப்படின்னா, தவணை முறை புதன் 6ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு வேலையை விரிவுபடுத்தும், வேலையை மாற்றி அமைக்கும். இப்போ வேலை ரீதியான விஷயத்துல நிச்சயம் மாற்றங்கள் உண்டு. புதுவிதமான கடன்கள், சுப விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா உண்டு. உடல் ஆரோக்கியத்துல நிச்சயமா கவனமா இருக்கணுங்க. எப்பேற்பட்ட யோகமா இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நிலையாக ஒரு விஷயத்தை நிலைத்தன்மையோடு கொடுக்கும் சனி பகவான் வீட்டில் ராகு. அப்போ உடல் ஆரோக்கியத்துல நிச்சயமா வீட்டில் எந்த கிரகம் கும்பத்துல இருக்கோ அங்க ராகு வரும்போது அந்த கிரகத்திற்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக மருத்துவ செலவை கொடுக்கும். அப்ப சுப விரயங்கள் செய்யும் போது இந்த மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும். புதுவிதமான கடன்கள் வாங்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உருவாகக்கூடிய சூழல். வழக்கு ரீதியா சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு வழக்கில் இருந்து நிவர்த்தியாகக்கூடிய தன்மை உண்டுங்க. ஆனா இதுவரைக்கும் சனி பகவான் வீடு 6ஆவது வீடா வரும்போது உழைப்பு அதிகமா இருக்கும், ஊதியம் கம்மியா இருக்கும். உள்ள ராகு வரும்போது ஊதியத்தை டெவலப் பண்ணுவார். கவலைப்படாதீங்க. ஏன்னா சனி பகவான் தன்மை உழைப்பை உறிஞ்சிருவாரு, ஆனா பலன் கம்மியா தான் இருக்கும். ஆனா அங்க ராகு வர்றாரு இல்லையா, 1.5 வருஷம் உங்க உழைப்பை விட நல்லாவே உங்களுக்கான அமைப்பை கொடுக்கறதுல நல்ல ஒரு அமைப்பு இருக்குன்றது தான். அப்ப நிச்சயம் வேலை மாற்றங்கள் உண்டு, எடுத்துக்கலாம். சுப கடனும் உண்டு. சரி, துலாம் பார்க்கலாமா?
துலாம் வீட்டுக்கு ராகு பகவானுடைய நட்சத்திரம் ஒன்று இடம் பெறுது. திரிகோணத்தில் ராகு வரார். 5ஆம் இடம். குலதெய்வம் நல்ல வெட்டா வெளியில காத்தோட்டமா நம்மள ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்து வாங்கிட்டு கற்சிலைகளோடு கொடை வைத்த பாம்போடு நல்ல அமர்ந்துள்ள குலதெய்வங்களாக இருப்பாங்க. துலாம் லக்னக்காரங்களுக்கு என்ன கிரகம் இருக்கோ பெண்ணா ஆனாங்கிறத நம்ம எடுத்து சொல்லுவோம். இப்போது துலா லக்னக்காரங்களுக்கு கோவில் ரீதியான கும்பாபிஷேகம், கோவில் திருப்பணி, கோவில் சார்ந்த செயல்பாடுகள், மாற்றி அமைப்பதை சார்ந்த செயல்பாடுகள் உருவாகும். ஏங்க கோயில் ரீதியா? ஏன் கோயிலுக்கு தானே போகணும், ஏன் மாற்றி அமைக்கிறத பற்றி பேசுறீங்க? கேட்கணும் இல்ல? கேள்வி வருமா இல்லையா? ஏன்னா கும்ப வீடு அதிபதி சனி பகவான், அவரே இன்னொரு வீட்டுக்கு அதிபதி. 4ஆம் இடம் கட்டிடம், கட்டுமானம். அப்போ சனி பகவான் குலதெய்வ வீட்டில், அதாவது குலதெய்வ கோவிலில் கட்டுமான துறைகள் சார்ந்த வேலைகள் நடத்தக்கூடிய தன்மை உங்கள் பங்கு. இதில் நீங்கள் செயல்படும் போது முன்னுரிமையாக அந்த கோவில் காரியங்களில் செயல்படும் போது உங்களுடைய தன்மைக்கேற்ப செயல்படும் போது கட்டாயம் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்வீங்க. குழந்தைகள் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாயமாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை. குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, குலதெய்வம் பிரசன்னத்தில் சனி பகவான் தான் இல்லையா? இந்த லக்கணத்துக்கு 5ஆம் இடம் குலதெய்வம். சனி பகவான் வீட்டில் வரக்கூடிய ராகு, இந்த 1.5 வருடம் குலதெய்வமே தெரியலன்னு இருக்கக்கூடிய நபர்கள், 5ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சு குலதெய்வம் தெரியல மறைஞ்சிருச்சுன்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் ராகு விரிவாக வெளிப்படுத்துவார். 5 தலை, அந்த ஒரு கட்டத்தில் 5 தலையை உள்ள வச்சு அடக்க முடியுமா? எப்படினாலும் வெளியில் வந்து தானே ஆகணும். எப்படி கத்திரிக்காய் முத்துனா கடை வீதிக்கு வந்து தானே ஆகணும். ராகு என்ன பண்ணுவார்? வெளியில் கொண்டு வந்து போட்டுருவார். ஸோ இந்த காலகட்டங்களில் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு குலதெய்வத்தை கண்டிப்பாக வெளியில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. சரி, கமிஷன் துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பொதுவாக சொல்லாமல் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணுன்றதையும் பதிவு பண்ணுறோம். நல்ல ஒரு அமைப்பு, திரிகோண பார்வை, நிச்சயமாக நல்ல வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய தன்மை இருக்குது. குலதெய்வ வழிபாடோடு செல்லுங்கள், அனைத்து காரியங்களும் வெற்றியாக இருக்கும் அப்படின்றது தான். விருச்சிக லக்னக்காரங்க கால சக்கரத்துக்கு 8வது வீடு. விருச்சிக லக்னக்காரங்க ஜோசியத்தில் நிறைய பேர் இருப்போம். இல்லை அப்படின்னா 8ஆம் இடத்துல இருந்து தசாபத்தி நடக்கும்போதும் ஜோசியத்துக்குள்ளே வருவாங்க. அந்த விருச்சகம் இல்லாத அமைப்பு ஜோதிடம் ரகசியம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் பாருங்க, 8ஆம் இடம் வாழ்க்கையில உள்ள இன்பம் துன்பம் எல்லா கஷ்டத்தையும் பார்த்து அனுபவிச்சு தான் போகணும்னு விதியோடு பிறந்த ஜாதகம். அப்போ ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல அமைப்புகளாக இருக்கக்கூடிய தன்மை வருது அப்படின்ற ஒரு விஷயம்தான். வீடு வண்டி வாகனம் இல்லாத நபர்களுக்கு இந்த ராகு பகவான் சுபக்கடனோடு அமைத்து கொடுக்கக்கூடிய பிரம்மாண்டமாக அமைத்து கொடுப்பார். அது அப்பார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட மாடிகள் சார்ந்து அமையறதுக்கான அமைப்பு இல்லையா? மாடி ராகு அப்பார்ட்மெண்ட். அப்போ சூரியனை பார்க்குறாரு இல்லையா? அப்போ அப்பார்ட்மெண்ட் சம்மந்தப்படக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் சூழல் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அப்போது நல்லா பாருங்க, வண்டி வாகனம் வீடு சொத்து இல்லாதவங்களுக்கு அமைச்சு கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்கிறோம். அப்போ ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு கேள்வி வரும்ல, அப்போ என்ன? ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு 4ஆம் இடத்துலேருந்து சதய நட்சத்திரம் வரும்போது 3ஆம் இடத்துக்கு போகும். இடமாற்றம் கொடுக்கும் தன்மை, மாற்றி அமைக்கக்கூடிய சூழல் உள்ளது. அது ப்ளஸ்ஸா மைனஸான்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கும் போது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்றது தான். தாயின் உடல் ஆரோக்கியம், ஜாதகரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. மருத்துவ செலவை கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகுது. சொத்து ரீதியான பொருளாதாரத்துக்கு வளர்ச்சியையும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மைனஸை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. சரி, தனுசு லக்னக்காரங்களுக்கு சென்ற இடமெல்லாம் வெற்றின்ற மாதிரி 3ஆம் இடத்திற்கு வருகிறார். தனுசு காலச்சக்கரத்துக்கு 9 ஆன்மீக வீடு, குரு பகவானுடைய தன்மை. அப்போ இந்த இடத்துல வரும்போது குரு பார்வை, அப்போ குரு வீட்டில் குரு பகவானும் அடுத்து பார்க்குறாரு, அந்த இடத்துல ராகுவும் பார்க்குறாரு. இது என்ன கனெக்ட்? குரு ராகு குரு சண்டால யோகம்னு சொல்லுவோம். ஒரு காரியத்தை எடுத்து செய்யறதுல பெருசாக செய்ய வைக்கும். நல்லா பாருங்க, உங்கள் லக்னத்திற்கு 3ல் ராகு இருந்து பார்க்குறதோ காலச்சக்கரத்துக்கு உங்கள் லக்னாதிபதி குரு 3ல் போய் உட்காந்து பார்க்கறதுக்கும் 2 நல்லா கனெக்ட் ஆகுது. 3ஆம் இடம் வெற்றி. எந்த காரியத்தை எடுத்து செய்றீங்களோ அதனுடைய பலன் நல்ல விதமா கெட்ட விதமா நீங்கள் செய்கிற செய்தியை பொறுத்து தான். சரியா? குரு நல்ல விதமாக செயல்படும் போது அவர் உங்களுக்கு மகுடம் சுமத்துவார். மகுடம் சுமத்தணும், ஒருத்தருக்கு தலை மேலே கிரீடம் அமையணும் அப்படின்னா
கும்பத்தில் ஒரு சுபகிரகம் இருக்கும்போது கோவில் பணி திருப்பணி எடுத்து செய்யக்கூடிய தன்மை, அதனுடைய அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. அப்போ அந்த தனுசுக்கு குரு பார்க்கும்போது நிச்சயமாக நல்ல அபரீத மாற்றத்தையும் எடுத்த காரியத்தில் சிறப்பாக இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், நல்லது நடந்தால் எப்போவுமே நமக்கு சந்தோஷம் தாங்க. எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? ஷியாரிட்டி, யாருக்கும் நீங்கள் போய் முன்னாடி நின்று கையெழுத்து போட்டுறாதீங்க. செக்கு மோசடி கண்டிப்பாக வரும். பார்க்காத தனுசே இல்லைனே வரும் இந்த 1.5 வருஷத்துக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி அப்படிங்கும்போது குரு சண்டால யோகம் இப்படி மூக்க தொடுறதுக்கும் சுற்றி மூக்க தொடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ சுற்றி தூக்கு மூக்கெல்லாம் தொடுற அமைப்பில் டைரக்டாக தான். அப்போ வளர்ச்சியாக இருந்தால் படப்படன்னு வளர்ச்சியை கொடுக்கும். வீழ்ச்சியாக இருந்தாலும் கொஞ்சம் வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மையும் படப்படம் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அமைப்பில் இருக்குங்கிறதையும் பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவான அமைப்புகள் தான் நிறையா இருக்குதுங்க. சரிங்களா? ஏன்னா குருவோடைய வீடு குரு பார்க்க வேற போறாரு. ஒரு விஷயத்துக்கு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் பலம் வலு பெற போகுது. ரொம்ப நலிந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் மேலோங்கி வளரக்கூடிய தன்மை, அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம். அந்த அமைப்பு இப்போ இருக்குங்க. கோச்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததா மகர லக்னக்காரங்க. மகர லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கு வர்றார். எதையுமே பெருசா பிரம்மாண்டமா 5 தலையோட வர்றாரு. பேச்சு எப்படி இருக்கும்? தன்னை மீறி கண்ட்ரோலை மீறி வெளியில வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப நிறுத்தி நிதானமா பேசணும் அப்படின்றதான். வருமானம் ரீதியாக 1க்கு 2 வருமானத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. வரவேண்டிய பணம் கண்டிப்பா வந்து சேர்ந்துருங்க. நோட்டீஸ் த பாயிண்ட். வரவேண்டிய பணம் வந்து சேரும். ஆனால் எங்கேயாவது புதுசா நீங்க கொடுக்குறீங்க சிக்கிருவீங்கன்னு அர்த்தம். 2ஆம் இடத்துல ராகு லக்னத்துக்கு 2ல் யாருக்கெல்லாம் இருக்கோ, இப்ப 2ஆம் இடத்துல வர்றார் மகரத்துக்கு 2ல். அவங்கள மீறி வட்டி குட்டு வாங்க வைக்குங்க. 2ஆம் இடம் வட்டி குட்டு வாங்குறது, பணம் அதை டபுளா மாக்குறது. வட்டி குட்டி போடுது, மீட்ரு வட்டி. இது ராகு தான் மீட்ரு வட்டி. அப்ப அந்த செயல்பாடுகள்ல இறங்க வைக்கும். இறங்க வேணா கேள்வி பாருங்க. இறங்க வேணா இல்ல, இறங்க வைக்கும். அதே உங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு 8ல் இருந்தா இருக்கிறத பூரா சம்பாதிச்சது பூரா இறங்க வச்சு சுருட்டி டாட்டா போட்டு போயிடும். அப்ப யாரெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? நமக்கு தோன்றதெல்லாம் செஞ்சுட்டு போயிடலாமா? தோன்றதெல்லாம் நான் இந்த இடத்துல பேசிட்டு போயிட முடியுமா? என்ன பேசணுமோ அதைத்தானே பேச முடியும். அந்த கிரகம் என்ன கொடுக்க இருக்கோ அதைத்தானே பேச முடியும். அப்போ சிந்தனை என்ன நினைக்கிறோங்கிறத விட எதை செயல்படுத்தணுங்கிறத தெரிஞ்சு செயல்படும் போதுதான் வெற்றி நிச்சயம். ஆனா வாக்கின் மூலியமான வருமானம் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அபரீதங்க. டபுள் ட்ரிபிள் வட்டி மேல வரைக்கும் சொல்லலாம். வட்டி அந்த வட்டி சொல்லலாம். இதுதான் வட்டி. பேச்சே தொழிலாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஜோதிடரா இருக்கட்டும், இல்ல மீடியால செய்தி வாசிப்பாளர்களா இருக்கட்டும், 2ஆம் இடத்தை பொருளாதாரமாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு, வேலையை எடுத்தவங்களுக்கு அபரீதமான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய தன்மை உண்டு. குடும்ப உறவுகள் சுப பிரிவு உண்டுங்க. சுப பிரிவு, வேலை ரீதியான மாற்றங்கள், வருமான ரீதியான மாற்றங்கள், ஒரு நிலையிலிருந்து அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய தன்மை உண்டுன்றதான். ஆபரணங்கள் தொலையக்கூடிய சூழல் உண்டு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். பணமா ஆபரணமா அப்படிங்கிறது உங்க ஜாதகம் தான் டிசைட் பண்ணும். சரிங்களா? சுக்கிரனா வெள்ளி, குருனா தங்கம், குரு ராகு வெள்ளி, காயின்ஸ் பூரா குரு ராகு தான். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் தனுசு லக்னக்காரங்களை குரு ராகு பார்க்குதுன்னு சொன்ன இல்லையா? காயின் வாங்கி வைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. யாருக்கிட்டலாம் கோல்டு காயின், இந்த கட்டி பிஸ்கட்னு சொல்லுவோம்ல, கோல்டு சம்மந்தப்பட்டவங்களும் சூப்பர். இப்பெல்லாம் நினைச்சு பார்த்தா கூட வாங்க முடியாது. தங்கம்னு எழுதி பேப்பர்ல தான் பார்த்துக்கணும். இந்த வருஷத்துல எவ்வளவு பெரிய வளர்ச்சி இல்லையா? இப்ப இவங்களுக்கு குரு ராகு பார்வை இருக்கு. அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும். மற்ற லக்னத்தை விட தனுசு லக்னக்காரர்களுக்கு கோல்டுல நல்ல அபரீத வளர்ச்சி. அது எப்படியாவது அந்த இடத்துல கொண்டுட்டு வந்து உள்ள போட்டுடும். இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு காலச்சக்கத்துக்கு 10ஆம் இடமாக வைத்துக்கொள்ள மகர லக்னக்காரங்களுக்கு அவங்க வளர்ச்சி என்ன தெரியுமா? பிளஸ் மைனஸ். உழைப்புக்கு பேர் போடவங்க மைனஸ் வந்து அவங்களுடைய சோம்பேறித்தனம் தான். அதை மட்டும் ஒத்தி வச்சுட்டாங்கனாலே போதும். ஆனால் 2ஆம் இடத்துல வர்ற ராகு வருமானத்தை பார்க்கறதுல தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அது எங்கே இருக்கோ அது என்ன பண்ணிட்டு இருக்கும்? நெளிஞ்சுக்கிட்டே இருக்கும், படம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அது எங்கே தூங்க விட போகுது இல்லையா? அப்போது வருமான ரீதியான விஷயங்கள், குடும்ப உறவுகள் இதில் கொஞ்சம் பார்த்து செயல்படும் போது நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கும்ப லக்னக்காரங்களுக்கு தலைமையில வருதுன்னு சொல்லணும் இல்லையா?
இப்படி தான் பார்க்கணும். படம் எடுக்கக்கூடிய தன்மையில் கும்ப லக்னக்காரர்களுக்கு பாம்பு ஒரு செய்கையை அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு பெருசாக பிரம்மாண்டமாக இறக்கி விடக்கூடிய தன்மை உண்டு. கொஞ்சம் கோபம் அதிகப்படுத்துங்க. செவ்வாய் வீட்டை பார்க்குறாரு இல்லையா? ஸோ கோபத்தை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் ஆன்மீக துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. கோச்சார ரீதியாக மீனத்தில் ராகு போகும்போது நிறைய இடங்கள்ல சித்தர் கோவில்கள் ரீதியாக புதுசாக கட்டுறது செயல்படுத்தக்கூடிய தன்மைகள், கோவில் கும்பாபிஷேகங்கள் எல்லாமே நடந்துச்சு. இப்போ பால ஓப்பனிங் முதற்கொண்டு அந்த மீனத்தில் ராகு இருக்கும்போது, இப்போ கும்பத்துக்கு ராகு பகவான் வர்றார், காற்று வீட்டுக்கு வர்றார். காற்றலை, அந்த மின் வீசி காற்றலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, காற்றுலலாம் வைக்கிறோம் இல்லையா விவசாயத்தில், இந்த காற்று உருவாகக்கூடிய தன்மைகள் நிறைய புதிய விஷயங்கள்லாம் கண்டறியக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. புதிய மருந்துக்கள் புதியமான விஷயங்கள் கண்டுபிடிப்பில் இந்த 1.5 வருஷத்தில் நிச்சயமாக மிராக்கிளான கண்டுபிடிப்புகள்னே சொல்லலாம். ஏன்னா கண்டுபிடிப்புகள் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி தனுசையும் பார்க்குறாரு, கும்பத்தில் இருக்கிறாரு, காத்து வீடு நிச்சயமாக ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில் சாதிக்கக்கூடிய தன்மை, விண்வெளிகள் சாதிக்கக்கூடிய தன்மை இந்த 1.5 வருஷத்தில் மிகப்பெரிய வளர்ச்சினே சொல்லலாம். இது கும்ப லக்னக்காரர்களுக்கு அதை செய்யலாமா இதை செய்யலாமான்றமான சிந்தனைகளை கொடுக்கும். செய்யறதுக்கு முன்னாடி உங்கள் நிலையை பார்த்து செயல்படும் போது வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மை. அதே மாதிரி ஆன்மீகத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அபரீதமான வளர்ச்சிகளையும் கோவில் திருப்பணிகளில் கலந்து கொள்ளும் போதே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஆன்மீக வீட்டிற்கு வருகிறாருங்கும் போது நிச்சயமாக உலகியல் ரீதியாகவே மிகப்பெரிய மாற்றத்தையும் லக்ன ரீதியாகவும் மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு ராகு பகவானுக்கு இருக்குது. சரி, மீன லக்னக்காரங்களுக்கு பார்த்துருவோம். இத்தனை 1.5 வருஷம் வரைக்கும் மீன லக்னக்காரங்களுக்கு இருந்தாங்க. இப்போ 12ஆம் இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல ஏற்கனவே ஜீவனை சொல்லக்கூடிய சனி பகவான் இடம்பெற்றுள்ளார் 2.5 வருடம். இப்போ இன்னைக்கு கதாநாயகர் ராகு தான் இல்லையா? சரி, 12ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு வெளிநாடு அப்படின்னு சொல்லி சொன்னாலே ராகு தான். அதில் 12ஆம் இடம் வெளிநாட்டில் கிரீன் கார்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது. காலச்சக்கரத்துக்கு 12ஆவது வீடு மீனம். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டுங்க. முதலீடு சொத்துக்கள் அமைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆனால் தூக்கம் கெடும் தானே உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். ஸோ நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. பொருளாதாரத்துக்கு என்ன தேவையோ ராகு 12ஆம் இடத்துல இருந்து மறைஞ்சு உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாரு. எப்படியாவது ஓடி சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அவர் பார்த்துக்குவார். நீங்கள் உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இடமாற்றம் கட்டாயம் உண்டு. முதலீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உண்டு. ஸோ தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ராகுடைய தன்மை என்ன அப்படின்னா கனி, ராஜகனின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை பழம். சனின்னா பயந்த கோளாறுல சம்மந்தப்பட்ட இருள் கிரகம். மீன ராசிக்காரங்களுக்கு அங்கேயே சனி பகவான் போகிறாரு. மாதத்தில் ஒரு நாள் கொடை கொண்ட அம்மன் தெய்வ கோவிலுக்கு போயிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி கனி ஒன்று வாங்கி உங்கள் தூங்கும் படுக்கை அறைக்கு அடியில் வச்சுட்டிங்கன்னா நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். நல்ல ஒரு மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கு நிச்சயமாக ஒரு விஷயம் சம்மந்தப்படும். ஏன்னா ஏன் மற்ற லக்கணத்துக்குலாம் சொல்லலை, இதுக்கு மட்டும் சொல்கிறோம். தூக்கம் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துக்கு சனி பகவானும் அங்கே ராகு பகவானும் இணைகிறாங்க. லக்கணத்திலே வர சனி வர்றாரு. காலச்சக்கரத்துக்கு 12. அப்போ ஓட்டம் உண்டு. காலில் சக்கரம் கட்டியாச்சு, கட்ட போகுதுன்னு சொல்கிறோம். இப்போ வந்தாச்சுன்னா பயிற்சி வந்துச்சுன்னா ஓடுறதுக்கு ரெடி ஆகிக்கங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுன்றதான். சின்ன அமானுஷ்ய தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதனால தான் சின்ன விஷயங்கள் நம்மளே கொஞ்சம் ஆலய கோவில் வழிபாடுகள் எடுத்துக்கிறது. அதே மாதிரி இந்த தண்ணி மந்திரிப்பாங்க தெரியுங்களா, சந்திரன் நீச்சம் விருச்சகத்தில் 8ஆம் இடம் தான் மறைபொருள் அமானுஷ்யம் அப்படின்போம். அப்போ அந்த கோவில் ஆலயங்களில் முடிஞ்ச வரைக்கும் தீர்த்தம் உடம்புல வந்து தெளிச்சுக்கிறது, தீர்த்த தலங்களுக்கு கடல் சம்பந்தப்பட்ட ஆன்மீக கோயிலுக்கு சென்று வர்றது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் தொழில் ரீதியாக ஓட்டமும் உண்டு சனி பகவான் அங்கே இருக்கிறதுனால. அப்போது மீன லக்னக்காரங்களுக்கு உண்மையிலேயே நீங்களே நினச்சாலும் உட்கார முடியாதுங்க. மிகப்பெரிய மாற்றத்தையும் யோகத்தையும் சந்திக்க போகிறீங்க. எதில் கவனமாக இருக்கணுங்கிறத பார்த்து செயல்படும் போது இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்வார். உங்களுக்கு தசாபுத்தியே நடக்குது அப்படின்னா ராகு பகவான் கொடுக்கக்கூடிய அசட்டு ரீதியான செயல்பாடுகளை தயவு கூர்ந்து, ராகு திசை வரும்போது மடமடம்னு கொடுப்பாரு, ஏணியில் ஏற்றி விடுற மாதிரி ஏற்றி விட்டுருவாரு.
முடியும் போது ஏணியை பிடுங்கிட்டு போயிடுவார். மேலேருந்து கீழே விழுந்தோம்னா ஒரு எலும்பு தங்காது. அதனால் அசட் ரீதியான விஷயங்கள் உங்கள் வீட்டில் யார் ஜாதகம் நல்லா இருக்கோ அவங்க பேரில் அந்த அசட் ரீதியை மாற்றிக்கிறது இல்லை கூட்டாளிங்க பண்ணிக்கிறது நல்ல வலுவாக இருக்கும். ராகுதசை முடியும் போது அந்த அசட் உங்களுக்கு நிலையாக இருக்குன்றதா. சனி பகவான் கொடுத்தால் 7 ஜென்மத்திற்கும் நின்று பேசும். ஆனால் ராகு பகவான் கொடுத்தால் திசை முடியும் போது போயிட்டு வரன்றதா. ஸோ அதை மாற்றி அமைக்கணும். ராகுவுடைய தாரக மந்திரம் மாற்றி அமைப்பது. நல்லதாக இருந்தால் கெட்டதை போடும், கெட்டதுக்கு போட்டால் நல்லதை போடும். ஸோ இது மாதிரி செயல்படும் போது ராகு பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுப்பார். அப்போது இந்த வார்த்தைக்கு உரிதான ஒரு கிரகம் ராகு பகவானுக்கே உரிய ஒரு அமைப்பு அப்படின்றது தான். மிக்க நன்றி. மீண்டும் மீண்டும் சொல்லிக்கக்கூடிய தன்மை ராகு பகவானை பற்றி நமது மகிழ்ச்சி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் நிர்வாகிகள் அத்துணை நபர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம். திருப்பூரிலிருந்து காளீஸ்வரி. என்னுடைய தொலைபேசி எண் 7708720893. மிக்க நன்றி. Shit.